இன்னைக்கு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன ரொம்பவே எதிர்பார்ப்பை கிளப்பியிருந்த நம்ம பிரதீப் ரங்கநாதனோட டியூட் படத்தோட அலசலோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன். லவ் டுடே டிராகன்னு 2 சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் ஹாட்ரிக் அடிப்பாரான்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். நம்ம ஹீரோ அகன் பிரதீப் ரங்கநாதன் அயலான் சிவகார்த்திகேயன் காந்தி கண்ணாடி பாலா மாதிரி சர்ப்ரைஸ் பண்ற வேலைகளை பாக்குறார். பால்வளத்துறை அமைச்சர் அதியமான் அழகப்பனோட சரத்குமார் மகள் குரல் மமிதா பைஜு. குரல் மாமா பையன்தான் அகன். குரல் காதலை சொல்ல அகன் ஃபீலிங்ஸ் இல்லைன்னு ஒதுக்கிடுறார். அப்புறம் திடீர்னு அகனுக்கு குரல் மேல காதல் வர அதுக்குள்ள குரல் வேற ஒருத்தரை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த காதலுக்கு அப்பா சரத்குமார் வில்லனாக மாற காதலியே அவளுடைய காதலனோட சேர்த்து வைக்க நம்ம அகன் எடுக்கிற விபரீதமான முடிவுகளும் அதுக்கப்புறம் நடக்கிற இடியாப்ப சிக்கல்களும் தான் இந்த டியூட்டோட கதை. படம் ஆரம்பிக்கும் போதே அகன் தன்னோட எக்ஸ்லவரோட கல்யாணத்துக்கு போய் தாலியை அறுத்து அடி வாங்கி போலீஸ் ஸ்டேஷன் போறதுன்னு ஒரே கலாட்டா. குரல் ஜாமீனில் எடுக்க வரும்போது மெட்ரோவுல காதலை சொல்ல அகன் அதை வேண்டாம்னு சொல்லுறாரு. அங்க ஆரம்பிக்குது கதை. அப்புறம் அகனுக்கு குரல் மேல லவ் வர சரத்குமார் கிட்ட சம்மதம் வாங்கி கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்குது. மீண்டும் குரலை பார்க்க போனா அவ தற்கொலை முயற்சி பண்ண கல்யாணத்தை நிறுத்த பிளான் போடுறாங்க. ஆனா சரத்குமார் யாருன்னு தெரிஞ்சப்புறம் ஒரு வித்தியாசமான ஐடியாவோட ஃபேக் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க பிரதீப் ரங்கநாதனோட எனர்ஜி, சரத்குமாரோட துள்ளலான நடிப்பு, சிகரெட்டுக்கு பதில் சாக்லேட் சாப்பிடுற சீன், திருமண காட்சிகள், பிரசவ வார்டு சீனு ஜாலியா போகுது. ரசிகர்களை திருப்திப்படுத்துற அளவுக்கு இருக்கு. இங்குதான் மேட்டர் இருக்கு. இடைவேளை வரைக்கும் ஜாலியாக போன படம் இரண்டாம் பாதியில் ஒரே கிரிஞ்ச் ஃபெஸ்ட் ஆகிடுச்சு. காதலியோட விருப்பப்படி அவளுடைய காதலனோட சேர்த்து வைக்க ஹீரோ பண்ற தியாகங்கள், அது ஒரு கட்டத்துல எல்லாருக்கும் தெரிய வர நடக்கிற சம்பவங்கள்னு ஒரே இடியாப்ப சிக்கல். உன்னை நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமேன்னு பிரதீப் ரங்கநாதன் பாடாத குறைதான். ஃபேக் மேரேஜ், ஆணவ கொலை, ஜென்சி லவ்வர்னு எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டாங்க. முக்கியமா காதலனை பிரிஞ்சு 6 மாசம் படிக்க போன இடத்தில் இன்னொரு லவ் உடனே செட் ஆகுது. யார லவ் பண்றேன்னு தெரியல, ஒரே கன்ஃபியூசனா இருக்குன்னு பெண்களை ரொம்பவே வீக்கா காட்டுறதுன்னு சில விஷயங்கள் ரொம்பவே உறுத்துது. ஒரு கட்டத்தில் அபூர்வ சகோதரர்கள் ஷாஜகான் படங்களின் சாயலோட ஆணவ கொலையை இலவச இணைப்பா கொடுத்த மாதிரி இருக்கு. லாஜிக் மீறல், நம்பத்தன்மை இல்லாத திருப்பங்கள்னு செகண்ட் ஆஃப் ரொம்பவே சோதிக்கிறது. பிளஸ் ஆக பிரதீப் ரங்கநாதனின் நடிப்பு மற்றும் எனர்ஜி தான் படத்தை தாங்கி பிடிக்குது. அவரை தாண்டி சாய் அபயங்கரின் இசையில் அலையே அலையே நல்லா இருப்போ பாடல்களும் பின்னணி இசையும் பக்காவா இருக்கு. நிகேத் பொம்மியோட ஒளிப்பதிவு, பரத் விக்ரமோட எடிட்டிங் கூடுதல் பலம். சிகரெட்டுக்கு பதில் சாக்லேட் சாப்பிடுற இடம், பிரசவ வார்டு சீன், ஆணவ கொலைக்கு எதிராக பிரதீப் ரங்கநாதன் பேசும் வசனம் எல்லாம் சிறப்பு. மைனஸாக இரண்டாம் பாதியின் குழப்பமான திரைக்கதை, மமிதா பைஜுவோட டம்மியான கதாபாத்திரம், ஓவர் டோஸான கிரிஞ்ச் காட்சிகள் மற்றும் பெண்களை வீக்காக காட்டியிருப்பது போன்றவை இருக்கு. லவ் டுடே டிராகன் படங்கள் அளவுக்கு எதிர்பார்த்து தியேட்டருக்கு போனா நிச்சயம் ஏமாற்றம்தான். ஹாட்ரிக் வெற்றிங்கிறது கேள்விக்குறிதான். ஆனா இந்த தீபாவளிக்கு நீங்க ஜாலியா லாஜிக் பார்க்காம இந்த ஜென்சி பசங்க அலப்பறைகளை பார்க்கணும்னு நினைச்சா தாராளமா ஒரு முறை தியேட்டரில் ட்ரை பண்ணலாம். பிரதீப் ரங்கநாதனின் எனர்ஜிக்கு மட்டுமாவது ஒரு முறை பார்க்கலாம். இதுதான் என்னோட விமர்சனம். இந்த மாதிரி நிறைய ரிவ்யூ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கலாம்.